பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான அமாவாசை வேளையில கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஏவிஎல் டிகேபிசி யூடியூப் சேனலை பார்க்கிற அன்பு உறவுகளையும், அன்பு குடும்பங்களையும், அன்பு நண்பர்களையும், உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து துக்கங்கள் எல்லாம் தேவன் சந்தோஷமா மாற்றுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்ததான ஆசீர்வதிக்கப்பட்ட வேத வார்த்தை யோவானுக்கு எழுதின நிருபம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவ சமூகத்திலே யோவானுக்கு எடுத்த நிருபம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார் அவனுக்கு செவி கொடுப்பார். கரங்களை தட்டி எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை அப்படின்னா பாவி யாரு? மனிதன் பிறப்புல பாவி யாரு? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஒரு தாய் வயிற்று பிள்ளைதான் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள். ஒரு வம்சத்திலிருந்து வந்த பிள்ளைங்களா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும். முதல் தகப்பன் பேர் ஆதாம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தாயுடைய பேர் ஏவாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லைன்னா யார் பாவி தெரியுமா? கட்டுடை கிருபினால ஆணையிட்டு வாக்குறுதி கொடுத்து தேவனுடைய மகா கிருபினால ஒரு நல்லதை பெற்றுக்கொண்டு அதை தீமை செய்வான் பாவி. தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் தீமை செய்வான் பாவி, கொலைகாரன், கொள்ளகாரன். இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் உள்ளவர்களை கடவுளுடைய கிருபையால் என்ன செய்தாரு? ஆண்டவர் பாவிகளாக அந்த பாவிகள் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கிறிஸ்துவத்துல பரலோகம்னு சொல்றோம், இந்துக்கள்ல வைகுண்டம்னு சொல்றோம், முஸ்லீம்ல சொர்க்கலோகம்னு சொல்றோம். எல்லாம் ஒண்ணுதான். என் அன்பான பிள்ளைகளை, அப்ப யாருக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. பக்தி என்பது எது? நான் கூட பாக்குறேன், அந்த கால பக்திக்கும் இந்த கால பக்திக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். அந்த கால கிறிஸ்தவங்க, நம்ம இந்திய கலாச்சாரம் எப்படிப்பட்ட தெரியுமா? கடவுள மேல பக்தி உள்ள பிள்ளைங்க தேவனுடைய மகா கிருபையினால் வெள்ளக்காரங்க, தேவனை அறியாதவன், கடவுள் தேவனை அறிஞ்சவன். இந்த இந்திய கட்டத்துல பாத்தீங்கன்னா படிப்பறிவு கிடையாது, மருத்துவம் கிடையாது. கணவர் செத்துட்டா மனைவி உடன்கட்டை. இது எல்லாத்தையும் மாத்தினாங்க. மொழி, தமிழ் மொழி கற்றுக்கின்னு அவன் சொத்து சுகம் எல்லாம் கொண்டு வந்து இங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தான். பக்தி, ஆண்டவர் மேல வல்ல பக்தி. ஆண்டவர் யார்? அவர் கொடுக்கிறவர். ஆண்டவர் யார்? அவர் நன்மை செய்கிறவர். ஆண்டவர் யார்? ஒருவருக்கும் தீங்கு செய்யாதவர். ஆண்டவர் யார்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தருடைய கிருபையால் மாற்றி அது ஒரு பக்தி. இன்னைக்கு கிறிஸ்தவனையா இப்படிப்பட்ட இருக்கிறான்? பொய்யான கிறிஸ்தவன், மாயஜாலமான கிறிஸ்தவன், ஒவ்வொரு நாளைக்கு அந்நியனுக்காக அந்த வயிற்றுக்காக படைப்பு கொண்ட கிறிஸ்தவன். இன்னும் பக்தி உள்ளவே பார்த்தீங்கன்னா, நானெல்லாம் தேவ கிருபையில பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டாலும் நான், திருத்தணிக்கு வேல் கொண்ட நாள் நான். பக்தி அப்படிப்பட்ட பக்தி.
காப்பு கட்டிட்டாங்கன்னா கோயில்ல தான் படுக்கணும், கோயில்ல தான் தூங்கணும், கோயில்ல தான் பொங்க வச்சு சாப்பிடணும், 3 வேளை குளிக்கணும். பக்தி. இன்னைக்கு பாக்குறேன், மாலை போட்டுக்கிறான், காப்பி வெட்டி கட்டிக்கிறான், பீடி பிடிச்சிட்டு போறான், சிகரெட் பிடிச்சிட்டு போறான். அவன் கொஞ்ச நேரம் ஆஞ்சு போறான், கொஞ்ச நேரம் படிக்கட்டு ஏற முடியல, என்ன பண்றான், மாலையை பாதியில கைட்டு போட்டு அங்கே குடிக்க ஆரம்பிச்சிடறான். என் கண்ணால எத்தனையோ பார்த்திருக்கிறேன். இல்ல, அது ஒரு குடும்பத்தை தொடைக்கும். பக்தினா கடவுளுக்கு உன்னுடைய இஷ்டம், தப்பு இல்லை, அது உன்னோட விருப்பம், நான் அதை தப்பு சொல்லல. ஆனா பக்தினா நீ பக்தியா இருக்க. எது பக்தி? ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்கிறார்? கர்த்தருடைய கிருபையினால். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவன் தேவன் அவருக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கடவுளை கொடுக்கவங்க அவங்களே பக்கத்து கொடுக்க நல்லா இருக்கக்கூடாது, சூனியம் பண்ணுவாங்க. இது பக்தியா? இது பக்தியா? தேங்காய் உடைக்கும்ல, தேங்காய் உடைக்கிறோம்ல, எதுக்கு தேங்காய் உடைக்கிறோம்? தேங்காய் ஏன் உடைக்கிறது தெரியுமா? பக்தி இருக்குதுல்ல. தேங்காய் மட்டும் என் காணிக்கை வச்சாங்க, தேங்காய் என்ன வச்சாங்க? அர்த்தம் தெரியுமா? தேங்காய் உடைக்கிறோம் அர்த்தம் தெரியுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக, தேவனுடைய வல்லமையும் அபிஷேகம் நம்ம மேல ஆசீர்வாடுவதாக. அந்த தேங்காய் முதல்ல மேல என்னது? மட்டை, மாய. மட்டை இல்ல, மட்டை, தேங்காய் மட்டை, மாய. உனக்குள்ள இருக்கிற மாய முதல்ல வெளியே போகணும். ஒரு நேர்த்தி கடனுக்கு எதுக்காரு தேங்காய் உடைக்கிறல? அந்த மட்டை என்ற மாய வெளியே போய் நார் என்றது என்னது? கர்ம காரியம். நார் இருக்குதுல, கர்மம். 1000 கர்மம் செஞ்சுட்டு நான் நல்லா இல்லைன்னு புலம்புறல. 1000 கர்மம் எனக்கு தெரியும், நீ செஞ்சது நான் செஞ்சது, என் கர்மம் என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நல்லவங்கள போல நடிப்பேன். 108 தேங்காய் ஓடிப்போம். இத பண்ணுவோம். கர்மத்தை கைக்குள்ள வச்சுக்கின்னு நீ என்ன செய்து என்ன பிரயோஜனம்? நீ பக்தியா? இந்த காணிக்கை செலுத்துற நாருக்கு கொடுக்கிற விளக்கத்தை நீ நல்லா கேளு. அந்த கர்மம் என்ற காரியம் ஒழிக்கப்பட்டு ஓடுகிறதுல மேல ஆணவம். என்னது? ஆணவம் ஓடு. சில ஆணவத்தை மாற்றவே முடியாது. பிடிச்சா புடிதான் 1000 என்ன பண்ண அந்த ஆணவம் முதல்ல ஓடினோம். கர்மம் ஓடினோம், ஆணவம் ஓடினோம், மாயம் மாறணும். கர்த்தருடைய கிருபை. அடுத்தது அந்த தேங்காய் பருப்பு இருக்குல்ல, வெள்ளை, அது என்னது? கடவுளுடைய கிருபை. தூய்மையை குறிக்கும் பரிசுத்தம். அந்த தூய்மையான பரிசுத்தம் ஒரு மனுஷன் இத்தனையும் விட்டு இத்தனையும் தொலைச்சி தூய்மையாகி பரிசுத்தமா நேர்த்தின்னு கடவுளுக்கு தேங்காய் வச்சதான் படிக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் படிக்கணும். இல்லைன்னா படிக்க 1000 குப்பையா 1000 லட்சம் நேர்த்திகளை தீருமா? கிடையாது. அதுபோல ஒரு பக்தி உள்ள மனிதன் எப்படி இருக்கணும்னா அப்படிதான் வாழணும் கடவுள். அப்பதான் நீ கிறிஸ்துவனா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், இந்து இருந்தாலும், சீக்கிய மதத்துக்கா இருந்தாலும், யார் ஒரு மனிதனும் பக்தியா இருந்தாலும் உன் பக்தி எப்படி இருக்குதோ நீ கடவுள் நீ செய்கிறதான காரியங்களும் அது போல காரியங்கள். வாசிங்க. ஒரு மனிதன் இருந்தாரு, தேவ கிருபையினால வேத புத்தகத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் எங்கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1, 2 ஒரு வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில், இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டணத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு பக்தி உள்ள மனுஷனை பார்க்கணும். அவர் பேர் என்ன? கொர்நேலி. அவர் பேர் என்ன?
கொர்நேலு. மேரின்னு பேர் இருக்கும், சாராயம் வித்துனது. கஜபதி கஞ்சா வித்துனது. லூர்துன்னு பேர் இருக்கும், பிளாக்ல சாராயம் வித்துனது. கிறிஸ்தவனா? பக்தியா? இல்ல இல்ல. கொர்நேலு என்னும் தேவ மனுஷன் கடவுளுடைய பக்தியிலே சிறந்த மனிதன். தான தர்மம் பண்றாரு, பக்தி, ஜெபம், 3 வேளை ஜெபம். நம்ம எப்படி கொஞ்சோண்டு தூர போட்டா, ஐயோ நான் தூர போட்டா முளைச்சிடுவேன், நம்ம ஆள நான் போக மாட்டேன், நம்ம ஜெபம், நம்ம ஆளு. ஒரு பிரச்சனை, ஐயோ நான் சர்ச்சைக்கு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எது பக்தி? என்ன பாருங்க, நான் ஆதிலும் கிறிஸ்தவம் கிடையாது, ஒரு ஜாதிலும் கிறிஸ்தவம் கிடையாது. எனக்கு தேடி இயேசு வந்தார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எத்தனைய பாடு, பிரச்சனை, அவமானம், கஷ்டம், கண்ணீர், ஆசீர்வாதம் எவ்வளவு அழைத்த தேவன் உண்மையில் ஒரு போராட்டம் வேத வசனத்தை வாசிப்பேன். ஆகியவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட, என் பிராணனை நான் அருமையாக என்ன என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ண வேண்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். காரணத்தினுடைய தேவ சமூகத்துல எதை குறித்து கவலைப்படப்படுறேன்? ஒண்ணும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு போறதுல. யாரா இருந்தாலும், எவ்வளவு மிட்டா மராசா இருந்தாலும், ஒரு நாட்டு ராஜாவா இருந்தாலும், ஆண்டவருடைய கிருபையால ஒரு மனுஷன் பாடுறான். எப்படி? அரடுக்கு மாளிகையில் வந்து வந்தாலும், ஆரடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, கற்றதுமோ பெற்றதுமோ சொந்தமாகாது, நீ கட்டினதோ நாட்டினதோ உன் கூட வராது, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளை படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே. அருளுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும், ஆரணி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. ஓ அருளுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும், ஆரணி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே, அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரே, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவரே. இரண்டான தேவப்பிள்ளைகள் எதுவும் நம்ம கூட வரப்போறதில்லை. எத்தனையோ பாடலாம். நமக்கு தேவை தேவ கிருபை. தேவன் மேல நம்பிக்கை வச்சு, பக்தி வச்சு, நம்ம தேவனையே சார்ந்து இருக்கும் போது தேவன் நிச்சயமாக எந்த திசையில இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆசிங்க 10:3 அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமான தரிசனம் கண்டு கர்த்தருடைய கிருபையினால பாருங்க தேவ பிள்ளைகளை, அவருடைய பக்தி எவ்வளவு சிறந்ததா இருக்குமானா இறை தூதனே பக்தி. எப்படிப்பட்ட பக்தி? ஒரு மனுஷன் எப்படி பக்தியா இருக்காருன்னா, இறை தூதனே கடவுள் இறை தூதனே வந்து அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். கொர்நேலியுவே, உன் பக்தி விலையேற பெற்ற பக்தி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புடுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருந்தது. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் எல்லாரும் அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய பக்தி ஆண்டவருக்கே தான தர்மம் பக்தி
ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மைப்படும்படி. அப்படிதாங்க இருக்கணும் ஒரு பக்தி. தேவ பிள்ளைகளே, பக்தின்னா ஆண்டுடைய கிருபையினாலே தேவ அன்பான இந்த அமாவாசை வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும்னா தேவன் விரும்புகிற பக்தியாக இருக்கணும். தேவன் உன்னை நினைவு கூறுகிற பக்தியா இருக்கணும். அப்போ உன் குடும்பத்துல, என் குடும்பத்துல ஆசீர்வாதங்களை தேவன் செழிக்க செய்வார். நீ பக்தி உள்ள பிள்ளையா இருக்கனா பிறர் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கணும். முதல்ல உன் மனசு பிறரை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது. நீ பக்தி உள்ள பிள்ளையானா தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில கசப்புகளை கத்து மதுரமாக மாற்றுவார். வாசிங்க தேவப்பிள்ளைகள் 10:22 வாசிங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனா? அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்களே எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றார். பக்தி உள்ளவங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? பக்தி உள்ளவங்க தேவன் விரும்புகிறபடி நற்சாட்சி பெற வேண்டும். சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழணும். பக்தியா இருக்கிறதுனால எல்லாம் செய்யணுன்ற ஒன்றும் அவசியம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கிருபையினால் பக்தி தேவன் அநேகருடைய பாராட்டத்தக்கதான பக்தியா இருக்கிறார். தேவன் விரும்புகிறதற்கதான பக்தியா இருக்கணும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டு அவனுடைய தரித்திரங்களை மாற்றுகிறார், அவருடைய கஷ்டங்களை மாற்றுகிறார், அவருடைய கண்ணீர்களை தேவன் துடைக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் என் கண்ணீரை துடைத்தார், என் காயங்களை மாற்றினார், என்னை ஒரே ஒரு தானத்தில் வைத்தார், என்னை ஆசீர்வதித்தார். என் தாய் மறந்தார், என் தகப்பன் மறந்தார். ஏன்? கர்த்தருடைய கிருபையினால் அநேகர் மறந்து போனாலும் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் மறக்கிறார். அப்ப கர்த்தருடைய கிருபையினால பாருங்க, ஆராதனை யார் வந்தாலும் வரலனாலும் தேவன் ஆராதனை செஞ்சு, காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் ஆராதனை செஞ்சு. நம்முடைய சபை எத்தனையோ முறை இடிக்கப்பட்டுச்சு. சபை நடத்த முடியாம எத்தனையோ போராட்டங்களை கொடுத்தாங்க. ஒரு 10 மாதத்துல 11ஆம் மாதத்துல பார்த்தா திடீர்னு வாடகை ஏற்றுவாங்க, எல்லாம் வீட்டு காலி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நெஞ்ச பாடுகள். எல்லாவற்றுக்கும் மேலான தேவனே சார்ந்து தேவன் மேல நம்பிக்கை வச்சு பக்தியா கடவுளுடைய கிருபையினால் நம்ம கடந்து போகும்போது என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வர வல்லவராக இருக்கிறார். வாசிங்க 25 வாசித்து பாருங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பாருங்க, பக்தி உள்ளவன் ஊழியக்கார் பாதத்தில் விழுகிறார். யார் பாதத்துல? கொர்நேலியு தான தர்மம் செய்கிறவர். கொர்நேலியு பக்தி உள்ள மனுஷன். ஆனா சீடராகிய பேதுரு கடவுளுடைய கிருபையில அவர் பாதத்துல போயிட்டு அது பக்தி. எது பக்தி? ஊழியக்காரன மனநோவ சேரிய அது பக்தி இல்ல. ஒரு நல்ல நண்பன் மனநோவ பண்ற அது பக்தி இல்ல. கால உயிராரு பக்தி. எது பக்தி? நீ நினைக்கலாம் சிறு காரியத்தை கூட கர்த்தர் பெரிய காரியமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன விஷயத்துல நீ தவறு பண்ணலாம், அது ஆண்டவர் பெரிய விஷயமா அவருக்கு தோணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர் என்ன செய்யறது? பக்தி உள்ள மனிதன் கொர்நேலியு பேர் பெற்றவன், இறைத்தூதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனுஷன் ஊழியக்காரு காலில் போய் அவருக்கு என்ன சொல்றாரு? வாசிங்க 30 முதல் 32 வரை. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது, சன்னிதானத்தில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர்
கொண்ட பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாக அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுவனாகிய சீமோனை விட்டு தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால வார்த்தை வருது. கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் வருவான். யார் கேட்ட? பேதுரு கேட்ட. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவனிடத்தில் நினைப்பூட்டுதலா இருந்தது. போப்பா பட்டணத்துக்கு கால் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாக. அவன் கடலோரத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. எங்க இருக்கிறான்? கடலோரத்துல. யார் ஒரு பேதுரு? மீன் பிடிக்கிறது சீடனாக மாற்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளோடு தான் தேவன் ஐக்கியம் வைக்க தேவன் உதவி செய்வார். பக்தி உள்ளவர்களோடு, தேவனுக்கு பயந்தவங்க, அன்புள்ளவங்களோடு தான் கர்த்தர் ஐக்கியம் வைப்பார். கர்த்தருடைய கிருபை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிக்கணும். அப்படிதான் நம்ம குடும்ப ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். தேவன் பேசுறாருன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அப்பதான் உன் துன்பம் மாறும், உன் துயரம் மாறும், ஒரு சூழ்நிலை மாறும். நீ நினைக்காதபடி உன் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். உனக்கே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு காலத்துல இது நடக்கல, இது எப்படி நடக்குது? நீ ஆச்சரியப்படுது. அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து உண்மையா நடக்கும் போது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை சொன்னாக்கா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இப்படி ஒரு தலை அப்படி ஒரு தலை போயிட்டே இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் சொல்றத கேட்டா தான் ஆசீர்வாதம். கேட்கலன்னா என்ன பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. காலம் ஃபுல்லா கத்தருடைய கிருபையில நைட்ல பாட வேண்டியதுதான், பகல்ல குதிக்க வேண்டியதுதான். இல்லையா? தூக்கம் வரல, ஏய் அடிடா, இதை அடிடா, ஏய் ஓய் ஓய், என்ன ஒரு வரும், ஒரு ஆவி வரும், ஒரு கொள்ளாத ஆவி வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஆளால ஒருத்தர் தூக்கம் இருக்காரு. மொத்த பேர் அழுண்டு உண்டு சும்மா கூட அழுத்த வேண்டி. ஒரு நாள் வந்து சும்மா கூட இவளுக்கு என்ன ஒரு கொஞ்சம் பழி வாங்க கூட என்ன பண்ணுவேன்? சும்மா கூட அழுத்துவேன். தூக்க விட கூடாது இவளுக்கு. இல்லையா? இல்ல, வாசிக்கலாம். ஏதோ பிள்ளைகளை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் எங்களோட திருப்புங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தினாலும். யாருக்கு ஆண்டு சொல்றது? பெண்களுக்கு சொல்றாங்க. பெண்கள் தான் அதிகமான பக்தியில் இருப்பாங்க. பக்தினா எப்படிப்பட்ட பக்தி? சாதாரண பக்தி இல்ல. ஆனா இன்னைக்கு ட்ரெஸ் பண்றாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ட்ரெஸ்? பக்தி உள்ளவங்க பண்ற ட்ரெஸ். அல்லேலூயா. இல்ல, மாதா கோயிலுக்கு ஒண்ணு மாலை போட்டு போது நடந்து பாத யாத்திரையா அது போட்டு போற துணி நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே திட்டுவீங்க. இல்ல, நீ பக்தியா இருக்கும் போது அதுக்கு உண்டான ஆட ஆபரணங்களை தரிக்கணும். அதுதான் சிறந்தது. ஞானம் இருக்கணும். அதுதான் சொல்றாரு தேவ கிருபையினால. அன்பான தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தியுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கேடிகளினாலும் தங்களை அலங்கரிக்கணும். அப்படின்னா நீ நல்லதுதான் செய்யணும், தவிர கெட்டது செய்யக்கூடாது. நற்கரிய வாசிங்க 11. ஸ்திரீயானவள் பெண்ணானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவா. கடவுளுக்கு என்னன்னா பெண் என்றாலே அமைதிதான். பெண் என்ன யாரு இருக்கிறமா? அமைதியா இருக்கிறமா? பெண்ணு அமைதியா இருக்கிறமா? உங்க கத்தர சவுண்டு 4வது தெருவுல கேட்கும். அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தோட பைபிள் வச்சிருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சப்பா சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம். இது பக்தியா? இது அடக்கமா? எப்படி இருக்கணும்? கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உலக
உலகத்துல ஒரு மனுஷன் அந்த குடும்பம் நல்லா வாழ வேண்டும்னு சொல்லி தன் தங்கைக்காக அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. கல்யாணம் ஆகுது அந்த தங்கச்சிக்கு, ஒரே ஒரு தங்கச்சி. குடும்பத்துல போய் நீ வாழ போற சொல்லி அனுப்புறாரு. எப்படி? புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, சில புத்திமதிக சொல்றேன் கேளு கண்ணே. மாமனார மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் துதிக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே. எப்படி எப்படி? என்ன அருமையான அழகான கருத்துள்ள பாட்டு. நான் அவங்க வீட்டுக்காருக்கு அடங்கி வாழ்ந்த மாதிரி உன்னை கை காட்டுறாரு. உனக்கு தான் உனக்கு தான், அவங்க வீட்டுக்காரருக்கு கிடையாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், அவனு இறக்கம் வரும். கர்த்தருடைய கிருபை. ஏன்னா உன் வீட்டுக்காரர் நீ கீழ் பஞ்சு வாழ்ந்த மாதிரி அந்த பொண்ணு கை காட்டி கிடையாது. எல்லாருக்கும் தான் சொல்றேன். அப்போ தேவன் சொல்லுகிறதை நம்ம என்ன பெண்ணா பிறந்தா கடவுள் திரும்பினார உன் பொறுமைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், உன் அமைதிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், உன் கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், நீ பொறுக்கிற அந்த பொறுமைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன். எனக்கு படிப்பறிவு ரொம்ப கிடையாது, பக்தியில தான் சிறந்தவன். நான் அடிக்க சொன்னதுன்னா இன்னமும் தேவன் எனக்கு உணர்த்ததை சொல்றேன். நான் சிங்கப்பூருக்கு பிளைட்ல ஊழியத்துக்கு போறேன், ஊழியம் எல்லாம் முடிச்சிட்டேன். போயிட்டு டைம் ஆயிடுச்சு. அங்க ஊழியம் ரொம்ப அற்புத அதிசயம், ஏராளம் நடந்து வர முடியல. எல்லா ஜனமும் செபிக்க வராங்க, ஒண்ணும் பண்ண முடியல. யாரையும் கட்டாயப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோலாலம்பூருக்கு ஏர்போர்ட்டுக்கு ஓட்டி வரணும். ஊழியக்காரி காது எடுத்து அடிச்சுட்டு வராது. பசி, பயங்கரமான பசி. ஆண்டோடைய கிருபையில அந்த நாட்டு டாலர் இருக்குது, நம்ம நாட்டு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த பசிக்கு வழி கட்ட 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 கட்டன்னு வந்து பார்த்தா கரெக்டா பாத்தீங்கன்னா என் பேரு அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளைட் டேக்கப் ஆகும், டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்டு உள்ள உட்காந்துட்டான். பசின்னா பசி, கொஞ்சம் நெஞ்சம் பசி இல்லை. நடுவானத்துல ஆகாயத்துல பறக்குது பிளைட். அந்த சேர்ல உட்காந்துனே நான் ஜெபம் பண்றேன். அந்த சீட்ல உட்காந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே என் பசியை அடக்கு, இல்ல இந்த பசிக்குண்டானது ஏதாவது எனக்கு விமர்சனம் கொடுக்கும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருது, விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, பரமபிதா போஷிக்கிறேன்னு பைபிள்ல நான் வாசித்து இருக்கிறேன். எனக்கு ஒரு வழி சொல்லு ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு, ஏன் ஜெபம் எனக்கும் ஆண்டவன் அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் விஐபிங்க வரவங்க ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து. இப்போ இது போல 3 சீட் இருக்குது. அந்த லாஸ்ட்ல ஒரு சிஸ்டர் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்துல இன்னொரு பிரதர் உட்காந்துக்கிறாரு. இந்த லாஸ்ட் சீட்ல நான் உட்காந்துக்கிறேன். 3 பேர் சீட்டு தான். ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க, என்ன கேக்குறாங்க, சார் யூ டோன்ட் மைண்ட் பேக்கிங் two parcels, you take it one parcel. அவங்க என்ன சொல்றாங்க, சார் நான் 2 பார்சல் வாங்கினேன், எனக்கு 1 போதும், நீங்க விரும்பினா 1 நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு என்ன கேக்குறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, ஜெபிச்ச 5 நிமிஷம் ஆகல, ஆகாயத்துல பறந்துகிறேன். அங்க தேவன் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஏன் பொறுமையா வந்தோம், ஊழியம் செஞ்சோம். ஒருவன் என் ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உன் பக்தி சிறந்ததானா, நீ விரும்புற ஜெபம் உண்மையான ஜெபமானா நிச்சயமாக அமாவாசை வேலையில சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிறவங்களை பார்க்கிறவங்களை உன் கண்ணீரை கட்ட துடைக்கவர் வல்லவர். எனக்கு ஆச்சரியம், அந்த அம்மா என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவங்களதான் அவங்க கேட்டு இருக்கணும். என்னை தேவன் கேட்கிறார். கர்த்தருடைய கிருபை. ஏன் தெரியுமா, அந்த சாப்பாடு விளைஞ்சு வேக வச்சது யாருன்னு தெரியாது, அது சுமந்து வந்தது அவங்க எவ்வளவு நேரம் சுமந்து வந்தாங்க எனக்கு தெரியாது, அதுக்கு நான் காசு கொடுக்கல. என் தேவனுடைய கிருபினால் ஆண்டவர் அந்த சாப்பாட்டுல என் பேர் எழுதப்பட்டு உனக்குள்ளதும் கர்த்தர் தருவார், உனக்குள்ளது எங்கேயும் போவாது, உனக்குள்ளதை தேவை வேறொருத்தருக்கு தரமாட்டாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பக்தி சிறந்ததானால், நீ வணங்குற தேவன் உண்மையுள்ள தேவனானால் உனக்குள்ளதை தேவன் கொடுக்க வல்லவர். அப்ப என்ன செய்யணும், பொறுமை, தாழ்மை, அன்பு, கிருபை, சமாதானம், தேவனுக்கு நடக்கணும். டாம் டும் டமால் டுமால் ஆவு நிமி அச்சி பிடிச்சி 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 குத்து கண்ணாடி உடைக்கிறது, பிடிச்சி குத்துறது, செல்லு தூக்கி போட்டு உடைக்கிறது, இதை தூக்கி போடுறது, இது அநாகரிகமான வாழ்க்கை.
இது வரைக்கும் கர்த்தரை விட எனக்கு செல் நம்பர் ஒரே செல் நம்பர் தான். கிட்டத்தட்ட 25-30 வருஷமா ஒரே செல் நம்பர் தான். ஒரே போர்டு தான். நான் டிஸ்பிளே எல்லாம் மாத்தல, சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஒரு சிலருக்கு 30 சிம் கார்டு மாத்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் அப்போ தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக மாத்துறாங்க. அது இல்லை, வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளை 12 வாசிங்க, முடிக்க போறோம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்ததில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். பெண்ணானவ புருஷனாகப்பட்டவ கல்யாணாகப்பட்டவ ஒரு பெண்ணாகப்பட்டவ எப்படி இருக்கணும்னா, நீ அமைதியா தான் இருக்கணும், நீ பொறுமையா தான் இருக்கணும். தவிர வீட்டுக்காரர் நீ மிரட்டுற ஆளா நீ இருக்கவே கூடாது. ஆண்டவரே சொல்றாரு. வீட்டுக்காரர் என்ன பண்ண கூடாது? அதிகாரம் பண்ண முடியாது. யார் சொல்றது? நான் சொல்றேன்னா வேதம் சொல்லுது. வீட்டுக்காரர் என்ன பண்ண கூடாது? ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் நான் பாடுபடுறீங்க. நீங்க ஒரு கல்யாணம் வருமா, ஒரு வரம் கிடைக்குமா, அந்த வரை உனக்கு நீ கும்புற கடவுளாண்ட போயிட்டு இன்னும் தண்ணி ஊற்றிக்கின்னு பிரதிஷ்டை பண்ணி முட்டி போட்டு மண் சோறு துண்ணு கையில கற்பூரம் ஏற்றி உபவாசம் பண்ணி ஜபமாலை போட்டு என்ன பண்றீங்க ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு? பண்ணீங்களா இல்லையா? இதுல ஜாதகம் எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம். அந்த ராசாவை பாக்குறதுக்கு, அந்த மன்மதனை பாக்குறதுக்கு. அந்த மன்மதன் வந்த உடனே பாருங்க, கடவுள் கிருபை. இந்த ஆக்டிங் பாருங்க, இந்த ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். பொண்ணு பார்க்கும் போது காப்பி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? கீழே கொஞ்சம் தலை நிமரவே தேவ கிருபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சரியா நம்ம தான் சரி. என்ன பண்ண கர்த்தருடைய கிருபை எனக்கு ஒரு நான் பெருமை வரல. எங்க அம்மா சொன்னா என்ன, டேய் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமாடா? நான் அந்த வாழ்க்கை வந்தேன். உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமாடா? என்ன தூக்கி குப்பத்தொட்டில போட்டோம்டா எங்க அம்மா. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கை என்னுடைய கெடுகட்ட வாழ்க்கையை பார்த்து உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் நடக்குமாடா? ஏன்னா என் ஊர்ல வந்து கேட்டா சொல்லுவாங்க, அவ்வளோ கேடுகட்ட மாட்டேங்க. தாயார் சொன்ன மாதிரி நான் சரியில்லாத. ஆனா ஆண்டோடைய மகா கிருபையில சண்டை 4 பேர் ஆனாலும் நின்று சண்டை போடு. பயங்கரமான வெறிகுணம் உள்ள ஆளு. ஒரு அடி அடிச்சா பட்ட வீங்கணும். அப்படியே போன்ற முரட ஆண்டவர் எடுத்துக்கினேன். என் குணத்தை மாத்தினாரு, என் சுபாவத்தை மாத்தினாரு, என் ஸ்டைல மாத்தினாரு, என் ஹேர் ட்ரெஸ் எல்லாம். அப்போ ஒரு மகளை கல்யாணம் பண்றாங்க. என்ன எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கல. கடவுளுடைய மகாபெரிய கிருபை. அந்த மகளை கல்யாணம் பண்ணாங்க. நான் உபவாசத்துல இருக்கிறேன். சாப்பாடு செய்யறாங்க. சாப்பாடு எங்க மாமியார் வீட்டுல எனக்கு பெரிய சீர் கொடுத்துல. எங்க அப்பா அம்மா மட்டும் காசு சைனால போட்டு யாரும் என்ன அழகு பார்த்து எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய கிருபையில நான் ஆகாத பார்க்கிறேன். பரவாயில்ல. அப்போ நல்ல உபவாசம் சாப்பாடு செய்யறாங்க. ஸ்டவ் இந்த பம்பு ஸ்டவ் அடுப்பு அப்படி வடிக்கிறாங்க. வடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா மொத்த கீழே போச்சு. பசி. அதே நான் ஆண்டவரை ஏத்துக்காம இருந்திருந்தா எப்படி தூக்கி போய் பால் அடிப்பது எனக்கே தெரியாது. ஆனா பொறுமையா இருந்து தாழ்மையா இருந்து அதை பரவாயில்லமா விடுமான்னு சொல்லி பச்சை தண்ணி குடிச்சிட்டு வெளியே போய் 10 நிமிஷம் சுத்திட்டு வந்து கடவுளுடைய கிருபை. சரியில்லாதவனை சரி செய்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் சரியில்லாதவனா, ஆனா என்னை சரி செய்தார் கடவுளுடைய கிருபை. அப்படி சரி செய்த பிற்பாடு இந்த நாள் வரைக்கும் கடவுளுடைய கிருபை கர்த்தர் நடத்துறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்கும்போது தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுக்கு உண்டான பிரதிபலனை நீ தரப்போறதில்லை, நான் தரப்போறதில்லை. உண்மையான கடவுள் ஒருவர் பிரதிபலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக வாசித்து நாம் கடந்து போகலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை கடந்து போகலாம். ஆமென். கடைசியாக
2 தீமோத்தேயு. அன்பில்லாதவர்களாயும் தேவனுடைய கிருபை என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன இல்ல சுபாவம், ஒரு கொஞ்சம் சாதாரண அன்பு கூட கிடைக்காது. சாதாரண அன்பு இல்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லவங்களை கெட்டவங்கள சொல்றவங்களும் துரோகிகளையும் குடிகாரம் உள்ளவர்களையும் இருமாப்பானவர்களையும் தேவப்பிரியராய் இல்லாம சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அல்லேலூயா. உனக்கு தெரியும் பொய் எது, உண்மை எது, நேர்மை எது அப்படின்னு உனக்கு எல்லாம் தெரியும். கடவுளுடைய கிருபை உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு மட்டும் ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ சோதித்து அந்த சோதனையே உனக்கு வேதனையா மாறி கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீ அசைவான மகா பெரிய கிருபைக்காக நன்றி. பக்தி உள்ளவனே தேவனே, நீ ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறீர். பக்தி உள்ளவர்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, பொறுமை கொடுக்கணும் கர்த்தாவே, நீ தாழ்மையா இருக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்க சன்னிதானத்திலே கர்த்தா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, என் தேவனே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, பக்தி உள்ளவன நீதிமானும் கொன்னேறி என்ற தேவ மனுஷன் கர்த்தாவே, பக்தி உள்ளவன நீதிமானும் நேர்மை உள்ளவனாய் இருந்தார். அவன் அநேக தானம் தர்மம் செய்தான். ஆண்டவருடைய கிருபையினால் அப்படிப்பட்டதான கிருபைகளை அமாவாசை வேளையில எங்களுக்கும் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நடத்துங்க. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி சகலமும் கர்த்தர் கொடுத்துருங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமம், என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கு என்றும் சதாகாலங்கள் என்னுடைய சகல பரிசுத்தவான்களை கர்த்தருடைய கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சூத்திரம் கர்த்தர் நடத்துவதாக. ஒரு வார்த்தை செய்வார்.